இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நீதிமன்றத்தில், சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போறதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க இந்த விஷயமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சருடைய வீட்டில் தனிப்பட்ட முறையில் இந்த நடவடிக்கையை செய்திருக்காங்க. இந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணார் பாருங்க, அதுதான் உதயநிதி அவர்களுக்குமே தெரியாத ஒரு பெரும் ரகசியம். தங்கம் தென்னரசுக்கும் தெரியல. அது அவ்வளவு பெரிய ரகசியம். அது அந்த உதவித்தொகையோட சேர்த்து தலைமைச் செயலகத்தில் ஒரு வேலை, நான் சொன்ன அந்த அதிகாரிகள் அதுல குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டும் இரவு 10 மணிக்கு மேல தலைமைச் செயலகம் அந்த ஏரியாவே அமைதியாயிடுச்சு. எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டு தலைமைச் செயலகம் உறங்கிருச்சு. ஒரு 11 மணிக்கு மேல தலைமைச் செயலகத்துல 10வது மாடியில் இருக்கிற விளக்குகள் மட்டும் பளிச்சுன்னு எரிஞ்சிருக்கு. தங்கம் தென்னரசு அவர்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு அவர்களும் முதலமைச்சரோடு இல்லத்துல இருக்காங்க. இந்த அதிகாரிகள் வந்ததுக்கு பிறகு அங்க ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல முதலமைச்சர்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் துணை முதலமைச்சர் வச்சிருக்காங்க. இந்த முதலமைச்சருடைய இந்த செயல் காலையில் 9 மணிக்கு தமிழகம் முழுக்க இருக்கிற 1.5 கோடி பெண்களுக்கு உரிமை தொகை மொபைல்ல அறிவிப்பு வந்துருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், பெரிய சர்ப்ரைஸா இருந்தது. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த மகளிர் உரிமைத்துறை வாங்குற பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல எல்லாத்துக்கும் 5000 கிரெடிட் ஆயிருக்கு. நேற்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு தகவல் எதுவுமே இல்லை. வழக்கமாக இப்போ மத்திய அரசில் விவசாயிகளுக்கு அந்த 4 மாதத்துக்கு 2000 போடுறாங்க. அப்போ முதலே அறிவிச்சிருவாங்க, இத்தனாம் தேதி பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி மாதம் மாதம் மகளிர் உரிமைத்தொகையும் 15ஆம் தேதி வரும். அதுவும் அவங்களுக்கு தெரியும் இத்தனாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி. 15 தேதி ஆகலை. இன்னைக்கு 13ஆம் தேதி தான். 1000 வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்லையும் டக்குன்னு 5000 கிரெடிட் ஆயிருக்கு. ரொம்ப ரகசியமா இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு மேல 9 மணிக்கு மேல நியூஸ்ல தான் இந்த செய்தியே வெளிவந்தது. எல்லாருக்கும் அதிர்ச்சி, எங்க வீட்லயும் உட்பட. இது என்ன, எதுக்காக 5000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது என்ன, இப்ப சமீப காலமா இந்த உலக நடவடிக்கைகளை பார்த்தே நம்ம பேசுவோம். அமெரிக்கா ஈரானை தாக்குதலுக்காக ஒரு பெரிய ஆப்ரஹாம் லிங்கன்கிற கப்பலை நிறுத்தியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாத ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அமெரிக்க ரேடாருக்கே தெரியாம அதோடைய உளவு விமானங்களை போய் பக்கத்துல பறக்க வச்சுட்டு என்னென்ன அங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு திரும்பி வந்துருச்சு. அதுக்கே தெரியல. அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலுக்கே தெரியாதபடிக்கு செயல்பட்டது மாதிரியும், அது மாதிரியான ஒரு நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு செய்து முடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களாகவே தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு 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 அவசரமான ஒரு நடவடிக்கை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு முக்கியமான ஐஏஎஸ் ஆபீசர்கள் மத்தியில் அப்படியான ஒரு நடவடிக்கை இருந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நேற்று, அதாவது முன்தினம் இரவு என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது மத்திய அரசு எப்போவுமே ஒரு தேர்தலை எப்படி சந்திக்குது அப்படின்னா, அதாவது வட மாநிலங்களில் எப்படி சந்திக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இல்லாத மாநிலங்களில், அந்தந்த காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்களில், குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய அங்கே ஆட்சியில் எப்படி இந்த அரசை முடக்கலாம், எப்படி என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறத அதை நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நகர்வை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு போக்கை எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க செயல்படுத்திட்டே இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தில் அரசுடைய எந்த ஒரு புதிய அறிவிப்புகளும் புதிய நலத்திட்டங்களும் அறிவிக்கக்கூடாது, செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் சூழல். ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த பீகார் மாநிலத்தில் இந்த தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசு மூலமாக அங்கே பீகாரில் இருக்கிற ஏழை மக்களுக்கு 10,000 வங்கிகள் மூலமாக செலுத்துகிறாங்க. வங்கிகள் மூலமாக செலுத்திட்டு எல்லாரும்
பெரிய அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, நீங்க எப்படி தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிற போது, நீங்க எப்படி இந்த மாரியான ஒரு இத வந்து நீங்க பண்ணலாம்? அப்படிங்கிறத கேள்வியா இருந்தது. ஆனா இது வெளிப்படையா கேட்கவும் முடியல. ஏன்னா மக்களுக்கு போன பணத்துக்கு எதிராக இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்படும் இல்லையா? அப்படியான முன்வைக்கப்பட்டு இன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனால் அந்த 10,000க்கு திருப்பி செலுத்தணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதே கவர்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பி அந்த 10,000 ரெக்கவரி பண்றதுல வந்து முனைப்பா இருக்காங்க. அதுக்கு வந்து பெண்கள் எல்லாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு தங்களுக்கு வந்த நோட்டீஸை வந்து கிழிச்சு கீழே போட்டு நாங்கள் தர முடியாது, நீங்க வந்து எங்களுக்கான பணம் இது அப்படின்னு சொல்லி அங்க வந்து போராட்டம் நடத்துற ஒரு சூழலை வந்து கடந்த மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. அந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 10,000 வந்து ரெக்கவரி பண்றது நடவடிக்கை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்கான இந்த பிஜேபியோடைய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த அரசு வந்து மக்களுக்கு, அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இந்த அரசுகள் வந்து எப்படி வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்திடுமோ, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துவாங்க அதை நம்ம தடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு அணுகுமுறையோட தான் ஒவ்வொரு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதான் தமிழகத்தில் வந்து அடுத்து இந்த மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வர வேண்டிய சூழல்ல இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களுக்கு வந்து ஏதாவது செய்துட்டா நம்ம அதை வந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற யோசனையோட இங்க உள்ள பிஜேபி அமைப்பாளர்களும் பிஜேபியோட உயர் பொறுப்புல இருக்கவங்களும் இங்க தமிழகத்துல சுத்திட்டே இருக்காங்க. அப்படிதான் என்னென்ன மாதிரியான டெல்லியில வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, தமிழக அதிகாரிகள் வந்து கூப்பிடுறாங்க. அதுல வந்து இங்க இருந்து பிஜேபி ஆட்களை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் போறாங்க. தமிழக அரசு மக்களுக்கு செய்யது ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சா எது வழியெல்லாம் இந்த தேர்தலில் வந்து அவங்க மக்களை திருப்தி அடைய வச்சு நல்லது செய்யும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க மீட்டிங்கில் கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறது விஷயங்கள் என்னன்னா, ஒன்று வந்து இந்த மகளிர் உரிமை தொகை, ரெண்டாவது வந்து விடியல் பயணம், மூணாவது வந்து உங்கள் கனவு திட்டம் என்ன, இது மாதிரி நான் முதல்வன் திட்டம், அதாவது மாணவர்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து தங்கள் கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. இது கொஞ்ச நாள் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது டெல்லியில். இந்த மீட்டிங் எதுக்கு நடந்தது அப்படிங்கிறதும் இங்கே உள்ள தமிழக அரசை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது சம்பந்தமாகத்தான் கடந்த சில நாட்களாக அதிகாரிகள் முதலமைச்சருக்கு அருகாமையில் இருக்கிற அரசு அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஆபீசர்கள்ட்ட வந்து இந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. இப்போ அந்த டெல்லியிலேருந்து வந்த தகவலை வச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீதிமன்றத்தில், சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கு எதிரான ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய போறதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, தமிழக அரசு இதுக்கு மேல நல திட்ட அறிவிப்புகளை வந்து மக்களுக்கு செயல்படுத்தக்கூடாது, அதாவது இலவசங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்குறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவலை வந்து உளவுத்துறை கிடைச்சிருக்கு. அந்த தகவலையும் முதலமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே வந்து அந்த அதிகாரிகளை வரவழைச்சிட்டு ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டம் எங்கே நடக்குதுன்னா செக்ரட்டரியேட் நடக்கலை, முதலமைச்சருடைய இல்லத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இல்லத்தில் இரவு ஒரு 1 மணிக்கு மேலே அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா விறுவிறுன்னு அதுக்கான சில வேலை திட்டங்களை வந்து நிதித்துறை செயலாளர்கள், நிதித்துறையை சேர்ந்த இன்னும் கீழ்மட்டத்தில் இருந்த உள்ள அதிகாரி எல்லாரையும் வரவழைச்சு அதில் ஒரு குறிப்பாக முக்கியமான அதிகாரிகள் வேணா இந்த இந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க இந்த விஷயமே வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சருடைய வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த நடவடிக்கையை செய்திருக்காங்க. இந்த சந்திப்பு மீட்டிங் அந்த அதிகாரிகளுடைய சந்திப்பு நடந்திருக்கு. இந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியும் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு அவர்களும் முதலமைச்சரோடு இல்லத்தில் இருக்காங்க. இந்த அதிகாரிகள் வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர்கிட்ட வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து துணை முதலமைச்சர் வச்சுருக்காங்க. துணை முதலமைச்சர்கிட்ட வந்து அந்த ஃபைல்களை வாங்கி எல்லாத்தையும் பார்த்து முதலமைச்சர் வந்து ஒரு நிதித்துறை செயலாளருக்கு வந்து ஒரு கடிதம்
இது கொடுக்குறாங்க. முதலமைச்சருடைய தனி செயலாளர் அவர் வந்து முதலமைச்சர் கொடுத்த அந்த இதை வந்து அடிக்கிறார். அதில் என்ன இருந்தது அப்படின்னா, அடுத்த 2 மாதங்களில் வந்து தேர்தல் வர்றதை ஒட்டி முன்கூட்டியே மகளிர் உதவித்தொகை 3000 வங்கியில் செலுத்தணும்னு சொல்லி அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து முதலமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணார் பாருங்க, அதுதான் உதயநிதி அவர்களுக்குமே தெரியாத ஒரு பெரும் ரகசியம். தங்கம் தென்னரசுக்கும் தெரியல. அது அவ்வளோ பெரிய ரகசியம் அது. அவர் இந்த 3000 அந்த உதவித்தொகையோடு சேர்த்து கூடுதலாக கோடைகால சிறப்பு ஊக்கத்தொகை 2000 சேர்த்து 5000ஆக இந்த 1.5 கோடி பெண்களுடைய இல்ல பெண்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கையெழுத்தை போடுறாரு. இது வந்து அதிகாரி வாங்கி பார்த்துட்டு அந்த டிராப்டை வந்து அடிக்கிறாங்க. திரு உதயச்சந்திரன் அவர் வந்து இந்த டிராப்டை அடித்து முதலமைச்சரை கொடுக்குறாங்க. முதலமைச்சர் அதில் வந்து கையெழுத்து போட்டு அந்த முதல் முறையாக அவர் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கும்போது எவ்வளவு ஒரு கம்பீரமாக, எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு கம்பீரமான குரலில் வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரோ, அதோடைய அதே பெருந்தன்மையோடு, அதாவது பெருமிதத்தோடு இந்த ஆணையில் வந்து அவர் கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து வந்து பார்த்துட்டு அதிகாரிகளை ஆடி போயிட்டாங்க. இப்படி ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் நம்முடைய தமிழக இந்த பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸு. ஒவ்வொரு தகவலும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டது தான் இந்த திட்டத்துடைய மிகப்பெரிய வெற்றி. இப்போது இதுக்கு முன்னாடியே வந்து தலைமைச் செயலகத்தில் ஒரு வேலை, நான் சொன்ன அந்த அதிகாரிகள் வந்து அதில் குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டும் இரவு 10 மணிக்கு மேலே தலைமைச் செயலகம் வந்து அந்த ஏரியாவே வந்து அமைதியாயிடுச்சு. இரவு எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டு, நெடுஞ்சாலை விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டு, அது வழக்கமாக அப்படிதான் வேலையை விட்டு போயிருப்பாங்க. இரவே அந்த உறங்கிருச்சு, அந்த பீச் ரோடே உறங்கிருச்சு, தலைமைச் செயலகம் உறங்கிருச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கிற விளக்குகள் மட்டும் பளிச்சுன்னு எரிஞ்சிருக்கு. அந்த விளக்குகள் வந்து அந்த அதிகாரிகள் வந்து அந்த வெளிச்சத்திலே வேலை பார்த்துருக்காங்க. அவ்வளவு வேலை பார்த்ததுடைய அந்த பயணத்தை தான் அந்த ஃபைல்ஸு, அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை இரவு ஒரு 2 மணிக்கு மேலே முதலமைச்சர் இல்லத்துக்கு வந்தாங்க. இல்லத்தில் வச்சு தான் அந்த ஃபைல்கள் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு துறை அதிகாரிகள்ட்டையும் ஒப்புதலோடு வாங்கி அதில் கையெழுத்து போடுறாரு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த 2000 உதவித்தொகை இருக்குல்ல, அதாவது கூடுதலாக கோடை சிறப்பு ஊக்கத்தொகை, அந்த ஊக்கத்தொகை 2000 இருக்குல்ல, அந்த 2000 தொகையை வந்து, அதாவது அந்த 2000 போலவே இந்த வேற இன்னொரு ஐடியா ஒன்று பண்ணுறாங்க முதலமைச்சர். என்ன அப்படின்னா, அந்த ஐடியாவை வந்து எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற அந்த குழுவுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள்ட்ட அடுத்த ஆண்டு, அதாவது திமுகவுடைய அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சி 2.0 அந்த ஆட்சியின் போது மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் 1000 ரூபாயா இருந்த உரிமைத்தொகையை 2000ஆக சேர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும், அதுக்கான அறிக்கையை அந்த தேர்தல் அறிக்கையில் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற உத்தரவையும் அவர் வந்து கொடுக்குறாரு. அது திருமதி கனிமொழி அவர்கள்ட்ட போயிட்டு அவங்களும் அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இப்படித்தான் நேற்று இரவு முழுக்க சென்னையில் மத்திய அரசின் உளவுத்துறையை மீறி மிகப்பெரிய ஒரு இராஜாங்க ரகசியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இந்த திட்டத்தை செயல்படுத்தி விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து தமிழக மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு படப்பிடிப்பை நடத்தி தமிழக மக்களுக்கு அந்த படப்பிடிப்பில் வந்து விளக்கத்தை சொல்கிறார். ஏன் இந்த இதை கொடுத்துருக்கேன், இதை வந்து தேர்தல் அறிவிப்பு வெளிவந்தால் நாம் வந்து இதுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாமல் போனாலும் போயிடும், அதுக்காக மொத்தமாக இதை வச்சுக்கோங்க, கூடுதலாக கோடை இதில் வந்து சமாளிக்கிறதுக்கு அதுக்கான தொகையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக 2000 சேர்த்து 5000 வைத்துக்கோங்க, தமிழக அரசு உங்களுக்கு அதை வழங்குகிறது அப்படிங்கிற முறையில் அது வந்து அங்கே படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. ஆக இவ்வளவு வேலையும் பரம ரகசியமாக செய்யப்பட்டது தான் இந்த அரசுடைய மிகப்பெரிய வெற்றி. அது மக்களுக்கு நல்லது செய்வதற்காக எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்ட வேண்டும் என்கிற அந்த வள்ளுவருடைய குரலின்படி முதலமைச்சர் செயல்பட்டிருக்காருன்னு தான் நாம் நினைக்கிறோம். நீங்கள் அதை சொல்லும்போதே
ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு வந்து சினிமாவில். நீங்கள் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து எப்படி அமெரிக்காவை ஏமாற்றி வந்து அப்துல் கலாமும் வாஜ்பாயும் வந்து எப்படி அமெரிக்காவை ஏமாற்றி வந்து அணுகுண்டை வெடிச்சாங்களோ அது மாதிரி மத்திய அரசோட கண்ணை கட்டி வந்து ஒரு தமிழ்நாடு அரசுல இந்த ஒரு காரியங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு கதை மாதிரி ஆமா, ஒரு ஒரு மாதிரி. திரைப்படத்துல கூட இந்த மாதிரியான ஒரு அப்படியே ஒரு நகர்வு கிட்டத்தட்ட நீங்க ஹாலிவுட் படம் வாண்டேஜ் பாயிண்ட்னு ஒன்று ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து அமெரிக்க அதிபரை தாக்குறதுக்கான விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தருடைய பாணியில வந்து ஒவ்வொருடைய தங்களுடைய பாணியில கதை சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அப்படியான ஒரு விஷயத்த முதலமைச்சர், அதாவது துணை முதலமைச்சருக்கே தெரியல. அவ்வளவு ரகசியமா முதலமைச்சர் வச்சிருக்காங்க. அப்படி அது தெரியாம இந்த விஷயத்த வந்து அவங்க மக்களுக்காக இதை செய்திருக்காரு தமிழக முதலமைச்சர்.